பிக்கர வேட்டி கண்ணு ரெண்டு ஈட்டி பங்குதும்பு செஞ்சா கூறு போடும் இசக்கார. நம்ம பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் டாபிக் இன்றைய இயந்திர உலகில் நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பான சொந்தங்களை தேடி, வசதியான வாழ்க்கையை தேடி, உயிர் கொடுக்கும் நட்பை தேடி, கவர்ந்தெழுக்கும் காதலை தேடி, மன அமைதி தரும் நிம்மதியை தேடி, அறிவியல் உலகில் அழிவை தேடி, தொலைந்து போன நினைவுகளை தேடி, ஒன்றுமே புரியலை இந்த உலகத்தில். சில பேர் அப்படியுமே இருந்துட்டு இருக்காங்க, இன்னும் எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாப்பிக்கில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க திறமையாக அவங்களுடைய வாதத்தை இது உங்கள் மேடையில் எடுத்து வைக்க போகிறாங்க. என்னையா நடக்குது இந்த நாட்டில்? இங்கிலீஷ்காரன் நாட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி கொடியேற்றி கொண்டாடுறோம். ஆனால் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் கழுவி கழுவி ஊத்துறாங்க. சூடான கஞ்சி சாப்பிட்றவனை ஏழைன்னு சொல்கிறாங்க, கோதுமை ரொட்டி தின்றவனை பணக்காரன்னு சொல்கிறாங்க. 4 பேர் பிரியாணி திங்கிறான், 40 பேர் பட்னி கிடக்கிறான். உலகம் மொத்தமும் காசுக்கு வாலாட்டுது, பொய்க்கு தாளாட்டுது. உண்மையை சொன்னா கிறுக்கேன்னு சொல்கிறாங்க, பொய்ய சொன்னா நல்லவன் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையா இந்த உலகத்துல. நம்ம நாடு மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கு. ஆனா பதக்கப்பட்டியல்ல 67வது இடம். ஏன்? நம்ம நாட்டை விட சின்ன சின்ன நாடு அவெல்லாம் பதக்கமா வாங்கி குவிச்சான். நம்ம நாட்டுல 126 கோடி மக்கள் தொகை இருந்துச்சு. ஆனா நம்ம கலந்துகிட்டது என்னமோ 124 பேர் தான். வாங்கின பதக்கமும் வெள்ளி 1 வெங்கலம் 1ன்னு 2 தான் வாங்க முடிச்சுது. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 மாசத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் பசங்க 2 பேர் நாயை தூக்கி கீழே போட்டாங்க. அதுக்கு கால் உடஞ்சி போச்சு. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, நியூஸ் பேப்பர், பத்திரிக்கைன்னு எல்லா இடத்துலையும் அவங்கள போட்டு கிழின்னு கிழிச்சாங்கய்யா. நடிகர் சங்கம் அந்த நாயை தத்தெடுத்து நல்லா பார்த்துக்குச்சு. நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அதை தடை பண்ணாங்க. காரணம், நம்ம விலங்குகளை வதைக்கிறோம், அதை தண்டிக்கிறோம், கொடுமை பண்றோன்னு. ஆனா மாட்டுக்கு நம்ம பாசம் வைக்கிறோம், நாய் மேல பாசம் வைக்கிறோம். ஆனா மனுஷனுக்கு மனுஷன் மேல பாசம் வைக்கலங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒடிசால டிபி செத்து போன தம் பொண்டாட்டிய ஆம்புலன்ஸ்ல ஏத்த முடியாதுன்னு சொன்னவன் ஒரு மனுஷன். அதனால தன்னோட பொண்டாட்டிய போர்வையில சுத்தி 11 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்தானே, அவன் என்ன காட்டு வழியாவா அவர் வந்தாரு? மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்ற அதே நகரத்துல தானே வந்தாரு. ஆனா ஒரு மனுஷன் கூட அவருக்கு உதவி பண்ண வரலையே, மனுஷனா கூட பார்க்கலையே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதனையா இல்லையா, வெக்கமா இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 24 வருஷம் ஆச்சு. 2 பேரும் சந்தோஷமா நல்லபடியா தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே நான் எங்க வீட்டுல போய் நான் ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எங்க அம்மா இந்த பக்கம் விளக்கமாத்து கட்டையை தூக்குவாங்க, எங்க அப்பா இந்த பக்கம் செருப்பை தூக்குவாரு. இதே அவங்க பண்ணா தப்பு இல்லையாமா, நான் பண்ணா தப்பாமா. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்னு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல அப்பா அம்மாங்கிறவங்க முன்னாடி போன பஸ்ஸு, பாதையில் குழி இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிரும்னு அவங்க நமக்கு சொல்றாங்க. இல்லை நானும் அந்த குழியில் தான் விழுவேன்னு போனால் போய் விழுக வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா இதெல்லாம் பரவாயில்ல, நாட்டு நடப்பு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. மேகாலயால ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? 33 பொண்டாட்டி, 93 பிள்ளைங்க, 128 பேர குழந்தைங்களோட ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கும். இதெல்லாம் பார்த்தாதான் அந்த மனுஷனுக்கு இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? அவரோட வாரிசுகள் ஃபாரின்லயும் வாழணும்னு சொல்லிட்டு ஃபாரின்ல பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வயசு 76. தேவைதானா இந்த நாட்டுக்கு இதெல்லாம்? தப்பெல்லாம் தப்பு இல்லையா, சரியெல்லாம் சரியில்லையா, தப்ப சரியா செஞ்சா தப்பே இல்லையா. இப்ப நான் சரியா பண்றதா தப்பா பண்றதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இல்லை, அவங்க சொன்னதில் தப்பாக செஞ்சால் தான் தப்பு, தப்பை சரியாக செஞ்சுட்டா தப்பே இல்லை. ஏன்னா
இது லவ் அப்படின்னு தெரியாமல் இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த பொண்ணை பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னா ஒரு லெட்டர் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த அந்த பீரியடு. அப்புறம் ஒரு தெளிவாகி என்னடா இது நம்ம பாட்டில் லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பாட்டில் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஐ லவ் யூ சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் சினிமா தான் நம்மளுடைய எய்மு, நம்ம அதை நோக்கி போராட போகிறோம். அதனால் இங்கேயெல்லாம் பேசிட்டு அவங்க மனசையும் இங்கே எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கெல்லாம் லெட்டர் கொடுத்து இது பண்ணால் அவங்ககிட்ட சாரிங்க மன்னிச்சுக்கோங்க, என்னோடய வாழ்க்கை வந்து சென்னையை நோக்கி இருக்குது, அதனால் போனால் எப்படி வருவேன்னு சொல்ல முடியாது, வந்தால் உண்டு வரலைன்னா ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்கள்லாம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஓடிட்டேன். ஓடி போய் சினிமாவில் போய் அப்புறம் எப்படியோ போராடி வந்துட்டேன். நல்லா வந்துட்டு 2 படம் 3 படம் நடித்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு நாள் வந்தால் ஒரு நாடகத்துக்காக ஃப்ரெண்டு இந்த இன்டர்போய் நாடகம் நடித்தான் ஒரு பையன், அவன் அண்ணன் ஒரு நாடகம் நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, நான் இப்படி வந்து சேரில் முன்னால் உட்காந்தேன். அந்த நாடகம் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பொண்ணு வந்தது, அப்படியே கண்ணு தெரியாமல் அப்படியே வந்தது. எனக்கு பார்த்தோன்னே ஷாக்கு, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒடியாந்தேன் இல்லையா, அதில் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு. ஆஹா என்னடா இந்த பொண்ணு நடிக்க வந்திருக்கு, நம்மளை கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு ஒன்றுமே அந்த பொண்ணு அப்படியே கண்ணு தெரியாமல் அப்படியே வந்தது. ராதா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் உள்ள நுழைஞ்சான். என்னமாச்சு உனக்கு கண்ணு? உடனே அந்த பொண்ணு சொல்லுது, கண் எதற்கண்ணா, காமுகர்களும் கல்வர்களும் இருக்கும் இந்த உலகத்தில் எனக்கு கண் எதற்கு, அவர்களெல்லாம் பார்க்க வேண்டாம் என்பதுக்காக தான் எனக்கு கண் இல்லை அப்படின்னு நேராக என்னை பார்த்துக்கிட்டே தான் இப்படி பார்த்துக்கிட்டே சொல்லுது. அப்படியே தலையை குறுகி உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு பேசுகிற டைலாக் எல்லாமே ஒன்று கூட நாடகத்தில் இருக்கிற வசனமானு தெரியல. ஆள் கிடைச்சிட்டான்னு சொன்னோடனே கஞ்சி காய்ச்சிருச்சு என்ன. அதனால் தப்பு பண்ணவன் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு சமாளிச்சிடலான்னு சொல்ல முடியாது. குடிக்கிற பால், சாப்பாடு, தண்ணி கூட கெமிக்கலா இருக்குது சார். முன்னாடிலாம் பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா கொல்லுவாங்க, ஆனா இப்ப இந்த அறிவியல் வளர்ச்சியில வயித்துல உள்ள புள்ள ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு அப்படியே அபார்ஷன் பண்ணிடுறாங்க. டாக்டர்களும் ஹாஸ்பிட்டல்ல செய்யற வேலைய திருவண்ணாமலையில ஒருத்தங்க வீட்டிலேயே இப்ப வரைக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களை கருகலைச்சிருக்காங்க சார். ஒரு தலைமுறையே இல்லாம பண்ணிருக்காங்க. அப்ப பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் தானே சார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாத்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலையும் பாக்கியும் அடிச்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா கை நிறைய மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க சார். உணவே மருந்துங்கிறத மறந்துட்டு மருந்தே உணவு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்ல. இப்ப எந்த குடும்பத்துல சார் மாத்திரை சாப்பிடாம இருக்கா? எடுத்துக்காட்டா சொல்லணும்னா என் ஃபேமிலில நான் தினமும் மாத்திரை எடுத்துக்கிறேன். காரணம் எனக்கு 5 வருஷமா தலைவலி இருக்கு. நானும் எல்லா டாக்டரையும் பார்த்தேன் சார். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எல்லா டெஸ்டையும் எடுத்தேன், நார்மலா இருக்கு அப்படினாங்க. ஆனா எனக்கு தலைவலியும் நிக்கல, லட்ச லட்சமா பணம் தான் செலவாச்சு சார். இதால என்னோட ஒரு வரி படிப்பு கூட வீணா போச்சு சார். சரி படிப்பு வீணா போதேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கடைசியா பெங்களூர் கழிச்சிட்டு போனாங்க சார். அங்க என்னையும் என்னோட ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு டாக்டர் எங்க அப்பாவும் எங்க அம்மாவையும் கூப்பிட்டு சொல்றாங்க, உங்க பிள்ளைக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல, உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கல, அதனால ஏற்பட்ட தலைவலி, சத்தான உணவா கொடுங்க, கீரை பழங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வெளில வரும்போது எங்க அம்மா சொல்றாங்க, நான் அப்பவே சொன்னேன்ல பாப்பா, நூடுல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிடாத, நல்ல காய்கறிகள் பழமா சாப்பிடுன்னு சொன்னல, நீ கேட்டியா? இப்ப உன்னோட ஒரு வருஷத்து படிப்பும் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைய தலைமுறைகள் எல்லாருமே இததானே சார் விரும்பி போயிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க கேக்குறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் வாங்கி தரதையும் தடுத்துட்டு தன்னோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பாருங்கன்னு சொல்றேன் சார். சார் சின்ன வயசுல நான் இருக்கும்போது எங்க தெருவுல 10 வீடு இருக்குன்னா அதுல 4 வீட்டுல மாடு வச்சிருப்பாங்க. பால் காலையிலயும் சாயந்தரமும் கறப்பாங்க. கறக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப யாராவது ஒரு வீட்டுல வந்து கொஞ்சம் பால் அதிகமா வேணும் அப்படின்னா அவங்க முந்தின நாளே சொல்லி வைக்கணும், எனக்கு நாளைக்கு பால் அதிகமா வேணும் அப்படின்னு. அப்படி இருக்க காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம மாடுகளையே பார்க்கறது கஷ்டமா இருக்கு. ஆனா 24 மணி நேரமும் பதப்படுத்துற பால், கொழுப்பு நிக்கிற பால், பச்சை பால், 90 நாட்கள் கெடாத பால்னு சொல்லி லிட்டரா பால் கிடைக்குது. அப்ப நம்ம குடிக்கிறது பாலான்னு கூட சந்தேகம் வருதே. நான் கூட ஒரு தகவல் படிச்சேன் சார். பாலில்
கெட்டு போகாம இருக்க யூரியாவை கூட கலக்குறாங்கன்னு கேள்விப்பட்டனே. அப்ப நம்ம அழிவை நோக்கி தானே சார் போயிட்டு இருக்கு. பாம்பு கடிச்சா நொர வரும், தேளு கடிச்சாலும் நொர வரும், வலிப்பு வந்தாலும் நொர வரும், ஏன் பாய்சன் குடிச்சா கூட நொர வரும் சார். ஆனா நம்ம பல்லு வளர்க்கனா இப்ப நொர வருதே சார். எங்க தாத்தா ஆலாங்குச்சாலியும் வேப்பங்குச்சாலியும் பல்லு விளக்குனாரு. ஆனா நான் இப்ப வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச பேஸ்டும் பிரஷும் ஸ்டைலா பழக்கிறனே சார். ஆனா அமெரிக்கக்காரன் நம்ம நாட்டுல உள்ள வேப்பங்குச்சை ஆலாங்குச்சை எடுத்துட்டு போய் பாக்கெட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்ல டாலரா விக்கிறானே. அவ அறிவாளியா நம்ம அறிவாளியா சார்? அவ அழிவை நோக்கி போனா நம்ம அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோமா சார்? இன்றைய சூழலில் நாம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்மெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பேசுகிறது மட்டும் இல்லாமல் பெரம்பலூரில் வந்து வெளியே நிறைய பேர்த்துக்கிட்ட போய் அவங்கக்கிட்டேயும் வந்து நீங்கள் இந்த சூழ்நிலையில் வந்து எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கோன்னு சொல்லி இதே டாபிக் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னது கூட வரப்போகுது. வசதியான வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த வசதியான வாழ்க்கையை சிறுசுங்கலேருந்து பெருசுங்க வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. முந்தானத்துக்கு ஒரு பொருள் வாங்கலான்னு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேங்க. அங்கே ஒரு பையன் அழுதுகிட்டு இருந்தான். அவங்க அம்மா கிட்ட எதையோ கேட்டு, சரி என்னடா கேட்டு அழுகுறான், நானும் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க அம்மா 1 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க. அவன் எனக்கு 5 ரூபா 5 ஸ்டார் தான் வேணும்னு கேட்குறான். இந்த சின்ன வயசுலேயே அந்த பையன் வசதியான வாழ்க்கையை தாங்க தேடி போய்கிட்டு இருக்கான். சரி இவங்க தான் இப்படி இருக்காங்களே, நம்ம யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அம்மா 1000 ரூபா கொடுத்து ஒரு ஃபோனை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பையன் என்ன கேட்பான்? அப்பா எனக்கு 10,000 15,000 உள்ள மொபைல் தான் வேணும்னு கேட்குறான். ஏன் தெரியுமா நாங்கள் வசதியான வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட வாழ்க்கை தாங்க. எங்கள் அம்மா 10வது 11வது வகுப்பில் நல்ல மதிப்பெண்ணு தான் எடுத்திருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நர்ஸு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பட் ஆனால் எங்கள் அம்மா குடும்பத்தில் அவங்களால பணம் தர அளவுக்கு வசதி இல்லை. எவ்வளோ பணம் நீங்கள் கேட்கலாம்? வெறும் 125 ரூபா தாங்க. அதனால் எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் கட்டட வேலை தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை எங்கள் அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு அந்த 125 ரூபா கொடுத்துருந்தா எங்கள் அம்மா ஏதோ ஒரு இடத்துல நர்சிங் வேலையில் பார்த்துட்டு எங்களையும் நான் இப்போ படிக்கிற ஒரு காலேஜ் ஸ்கூலோட ஒரு நல்ல இடத்துல என்னை படிக்க வச்சுருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்றைய உலகத்தில் நம்ம வசதியான வாழ்க்கையை தாங்க தேடி ஓடிக்கிட்டு இருக்கோன்னு. மனுஷன் வசதியான வாழ்க்கையை தேடி தாங்க இப்போ போயிட்டு இருக்கிறான். அதுக்கு தேவை பணம். பணம் இருந்தால் தான் அவன் வசதியாக வாழ முடியும். நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம், அந்த ட்ரெஸ்ஸு மானத்தை காப்பாற்ற தான். அதை கூட ஆடம்பரமாக தான் இந்த இன்றைய சூழ்நிலை போடுறதுக்கு ஆசைப்பட்றோம். அப்போ தான் மதிப்பும் மரியாதையும் நம்ம சமுதாயத்தில் ஏற்படுது. மனுஷன் வசதியான வாழ்க்கையை தேடி போகும்போது பணம் தேவைப்படுது. அந்த பணங்கிற ஆசை வரும்போது தப்பு பண்ணுறான். லஞ்சம் வாங்குறான், வழிப்பறி செய்கிறான், கொள்ளையடிக்கிறான், இப்படிலாம் போயிட்டுருக்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டால் கூட அவன் என்ன சொல்கிறான்? உனக்கு என்னடா ஆம்பிஷன்னு கேட்டால் CA, ஆடிட்டர், MBBS, IFS, IAS இப்படி தான் சொல்கிறான். ஏன்டா அந்த பெரிய பெரிய கனவுலாம் உனக்குன்னாக்க என்ன சொல்கிறான்? எனக்கு இது ஆசை, லட்சியம், கனவு, அதுக்கெல்லாம் மேலே நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வசதியாக வாழ்க்கை வாழணும், ஆடம்பரமாக இருக்கணும், ஒரு மதிப்பு மரியாதை ஒரு செல்வந்தனாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறான். அதனால தான் சொல்கிறேன், இன்றைய இயந்திர உலகில் மனுஷன் வசதியான வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கான்னு. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமா நடக்குது மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியல உலகத்துல. ஆமாங்க சார், டீச்சர் நடத்துற பாடம் புரியல, அம்மா சொல்ற அட்வைஸ் புரியல, பாட்டி சொல்ற கதை புரியல. அதை விடுங்க, இந்த பொண்ணுங்களும் பசங்களும் போன்ல என்னத்தான் பேசுவாங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல சார். லவ் பண்றது அவங்க 2 பேரும், அவங்க 2 பேத்துக்கு அது தெளிவா புரிஞ்சிருக்கும். அது உனக்கு புரிஞ்சு என்ன கண்ணு பண்ண போதே, புரியுறவங்களுக்கு புரிஞ்சா போதும். எங்க அப்பா அந்த காலத்துல எங்க கொல்லைக்காட்டை பாதுகாக்க வீட்டுக்கு வெளியில கயிறு கட்டல போட்டு படுத்துங்குமா. அப்ப எங்க அப்பா தாலியும் போட்டிருந்துச்சு, கழுத்துல குலவி கூடவும் போட்டிருந்துச்சு, கை நிறைய தங்க வலையில போட்டிருந்துச்சு. அப்பெல்லாம் கொல்ல போகாத நகை இப்ப வெளியில ஒரு பூட்டை புட்டுறான், நடுவுல ஒரு பூட்டை புட்டுறான், ரூம்குள்ள வச்சு ஒரு பூட்டை பூட்டிட்டு பக்கத்துல நாயை படுக்க வச்சு படுத்திருக்காங்க. அவங்க வீட்டை காலையில கொல்ல போகுது. என்ன சார் நடக்குது இந்த உலகத்துல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் பரவாயில்லம்மா. ஓடுற ட்ரெயினில் வந்து எப்படி ஓட்ட போட்டாங்க, எப்படி உள்ளே வந்தாங்க, இங்கிலீஷ்காரனே தோத்துட்டாமா. வேலையா பயிரமேற கதையை கேட்டிருக்கீங்களா? ஃபாரஸ்ட் ஆபீசர் எதுக்கு போட்டிருக்காங்க? காட்டை பாதுகாக்க. அவங்களே அங்க உள்ள மரத்தை வெட்டி காசு சம்பாதிக்கிறாங்களா? என்னங்க நடக்குது இந்த உலகத்துல? எனக்கு ஒண்ணுமே புரியல. தகவல் தொழில்நுட்பம் முன்னேற்றத்துல இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி முன்னேறி இருக்கு தெரியுமா? அந்த பசங்க கால்ல ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிறாங்க. அப்படி என்னதான் அதுல பேசுவாங்களோ தெரியல. டக்குன்னு சிரிக்கிறாங்க, முறைக்கிறாங்க, குதிக்கிறாங்க, அழுவுறாங்க. சரி பசங்க தான் இப்படி இருக்காங்களேன்னு பொண்ணுங்களை பார்த்தா இப்படியே போட நடிட்டு போய்
திடீர்னு ஏம்மா இப்படி ஒரு பொய்யை சொன்னேன்? பொண்ணுங்க இப்படி பார்த்துக்கிட்டே போய் குழியில் விழுகுதான். அதுக்கு எங்கே குழியில் விழுகுது? பயல்களெல்லாம் குழியில் தள்ளிட்டு போயிருது. பசங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியலையாம். நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பையன் ஒரு தடவை சிரிப்பான், அடுத்த தடவை உம்முன்னு ஆயிடுவான். ஒரு தடவை சிரிப்பான், அப்புறம் உம்முன்னு ஆயிடுவான். இந்த 2 ரியாக்ஷன் மட்டும்தான் பண்ணுவான். சிரிக்கிறப்ப என்ன அர்த்தம்னா அந்த பிள்ளை கெக்கப்புன்னு சிரிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஜோக் சொல்லலை. அப்படின்னு நினச்சுன்னா பையன் ஒன்றே கலக்கலன்னு சிரிப்பான். அதுவே அடுத்த செகண்ட் ஒரு உம்மாவை கொடுத்துட்டு சொல்லும், ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடுங்க. அப்படியே பல்பு பீஸ் போயிடும். ஆண்கள் மயங்குற 2 விஷயம் இருக்கு. ஒன்னு சுகர், இன்னொன்னு ஃபிகர். 10 வயசுல மதர் சொல்றது கேட்கணும், 20 வயசுல ஃபிகர் சொல்றது கேட்கணும், 50 வயசுல சுகர் சொல்றதா கேட்கணும். சுகரை கூட டேப்லெட் போட்டு கட்டுப்படுத்திடலாம், ஆனா ஃபிகரை கட்டப்படுத்த முடியாது. 15 நாளைக்கு முன்னாடி காதலர் காதலி வீட்டை விட்டு ஓடி திருமணம் அப்படின்னு ஹெட் நியூஸ்ல வந்துச்சு. 15 நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன், வீட்டை விட்டு ஓடிய காதலனும் காதலியும் ஹைகோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு மனுன்னு வந்துருச்சு. என்ன சார் நடந்திருக்கும் 15 நாளுக்குள்ள அவங்களுக்குள்ள? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுக்கு தான் சொல்றேன், ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமா நடக்குது மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல உலகத்துல. எங்க தாத்தா காலத்துல பண்ணாங்க, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும்ட்டு. எங்க காலத்துல பாடுறோம், எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கே இல்ல அப்படின்னு பாடுறோம். நிம்மதியை தேடி வர்ற வயசா இது? என்னத்த கஷ்டத்தை லைஃப்ல அனுபவிச்சுட்ட நீயே? ஸ்கூல் லைஃப்ல தான் சார் நிம்மதியே இல்ல எங்களுக்கு. எங்கள மாதிரி ஸ்கூல் பசங்க பாத்தீங்கன்னா எங்க சார் நிம்மதியா இருக்காங்க? காலையில ஒரு டியூஷனு, மதியம் ஒரு டியூஷனு, நைட்டு ஒரு டியூஷன், நிம்மதியா பேருதியா. அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா கேக்குறாங்க, என்ன படிச்ச என்ன முடிச்சேன்ட்டு. அதெல்லாம் சொல்லிட்டு தூங்க போனா அந்த தூக்கத்துல கூட எங்களுக்கு நிம்மதி இல்லையா? நான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். டியூஷன்ல பாக்டீரியா படத்தை வரைச்சு கொண்டு வந்து குடுறா தம்பினா ஒருத்தன் வெறும் பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தான். ஏன்டான்னு கேக்குறேன். மிஸ் உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல, இது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாங்கறான். இப்படிப்பட்ட பையனா இருந்தா யாருக்கு சார் நிம்மதி இல்ல? ஏக்கா உங்க டியூஷன்ல படிச்ச மாணவன் இப்படிதான் இருப்பான் சார். உங்களுக்கே தெரியும் துக்கத்துல இருக்கிறவனை எழுப்பிடலாம், ஆனா தூக்கத்துல இருக்கிறவனை எழுப்பிட கூடாதுன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு அது தெரியல. காலையில 4 மணிக்கு எழுப்பி விட்டு பல்ல விளக்கலாம் தள்ளி விட்டு குளிடான்னு சொல்லி எப்படியோ 6 மணிக்கு கிளம்புற டியூஷனுக்கு 6:30க்கு கிளம்பி போயிடுவேங்க ஐயா. அங்க போன எங்க டியூஷன் வாத்தியாரு, ஏன்டா லேட்டா வந்தேன்ட்டு மாவாட்டுற மாதிரி என் தலைமுடிய ஆட்டி அயன் படத்துல ஒரு சூர்யா மாதிரி இருந்த ஹேர் ஸ்டைல அயன் பண்ண ஹேர் ஸ்டைல் மாதிரி ஆச்சுங்க ஐயா. அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து 2 இட்லியை நிம்மதி இல்லாம சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனா எங்க கிளாஸ் சார் தான் உள்ள இருந்தாங்க. சரி நம்ம பார்த்து வந்த சார் தானே உள்ள போனா எங்க சார் பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் என் பேர் வந்துச்சு, கங்காதரன் 20 மார்க்குன்னு. வச்சு நிக்க வச்சு பட்டாக்ஸ்ல 5 அடி அடிச்சாங்க பாருங்க, சும்மா உருன்னு எரிஞ்சு. சார் அடிக்கிறதே அடிக்கிறீங்க, அது என்ன கையில அடிக்கவும் தானே காலில் அடிக்கவும் தானே, அது என்ன பட்டாக்ஸ்ல அடிக்கிறீங்க? எப்படிங்க சார் எங்களுக்கு நிம்மதி இருக்கும்? சார் ஒரு நிமிஷம், இவனை மாதிரி ஒரு பையனுக்கு ஸ்கூல்ல கூப்பிட்டு 2 2 எத்தனைடான்னு 4ன்னா 2ல 2 போனா எத்தனைடான்னு புரியலக்கான்னா. சரி நான் வந்துட்டு 2 இட்லியை தட்டுல வச்சு கொடுத்து, இந்த 2 இட்லி நீ சாப்பிட்டேன்னா என்னடா மிச்சம் இருக்குன்னு கேட்குறேன். தட்டு தாக்கா மிச்சம் இருக்குங்கிறான். இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா யாருக்கு சார் நிம்மதி இல்லை? இல்லை நீங்கள் இந்த மாதிரி பசங்களை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவனை வந்து இப்போ நான் எங்கிட்ட ட்ரெயின் ஆனான்னு வச்சுக்கோங்க, ஒன்று என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னான்னா ஒன்றே தான் சார் அப்படிமா. அது காதலிக்கும் போது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று எவ்வளோனா 3 சார் அப்படிமா. அதே நம்ம ட்ரைனிங் எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து இருக்குமா. சார் பேப்பர் கொடுக்கறதா கொடுக்குறீங்க, தனிப்பட்ட முறையில் கொடுக்க கூடாதா? அதோ இந்த பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி வச்சு தான் கொடுக்குறீங்க, அதோ இந்த அழகான பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி தான் வச்சு கொடுக்குறீங்க. எப்படிங்க எங்களுக்கு நிம்மதி இருக்கும்? தமிழ் சார் சொல்றாரு, தமிழ் தான் நம்ம உயிர் மூச்சு, தமிழ் தான் நம்ம பேச்சு, தமிழை ஏன் நீ பண்ணணும் வாட்சிங்கிறாரு. இங்கிலீஷ் சார் சொல்றாரு, இந்த உலக மொழியே இங்கிலீஷ் தாண்டா, இங்கிலீஷை தாண்டா நீ படிக்கணுங்கிறாரு. மேத்ஸ் சார் சொல்றாரு, கணக்கு அது வாழ்க்கையில் இல்லைன்னா போடுவாடா பணக்கு
லீவுல கூட 10 நாள் லீவுனா 20 நாள் ஹோம்வொர்க்கா கொடுக்குறாங்க சார் இந்த ஸ்கூல்ல. நானு அதை நினைச்சுக்கிட்டே வீட்ல நிம்மதி இல்லாம படுத்துக்கிறேன். எங்க அம்மாவோ பூசாரிகிட்ட கூட்டு போயிட்டு ஐயோ பிள்ளைக்கு பேய் தான் பிடிச்சிக்கிச்சான்ட்டு பூசாரிகிட்ட போய் கயிறு கட்டினாங்க. என்னைக்கு அந்த கயிறு கட்டினாங்களோ பேய் இருக்குங்கிற அந்த பூசாரிகிட்ட போனா பேய் இருக்குங்கிறாங்க, பிசாசு இருக்குங்கிறாங்க. நான் ஒரு ஆம்பளை பையனா யூரின் பாஸ் பண்ண கூட நிம்மதியா போக முடியலைங்க சார். எங்க அப்பாவும் நிறைய படிச்சிருக்காங்க. எங்க அப்பா படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. ஒரு தனியார் ஸ்கூல்ல சாரா வேலை பார்த்தாங்க. பிறகு அங்க டாஸ்மார்க்ல ஆள் எடுத்தாங்க, டாஸ்மார்க்குக்கு போனாங்க. நீங்க நினைப்பீங்க டாஸ்மார்க்ல இருக்கவெல்லாம் குடிப்பான்ட்டு. ஆனா எங்க அப்பா குடிக்க மாட்டாங்க, நல்லவங்க. இருக்கிற வரைக்கும் எங்களை நல்லா பார்த்துருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா சின்ன வயசுல 200 ரூபாவும் எங்க தாத்தா தான் வேற ஓட்டி எங்க அப்பாவை படிக்க வச்சாங்க. அந்த படிப்புக்கு கூட அப்ப மதிப்பு கிடைக்கல எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பா டாஸ்மார்க்ல தாங்க வேலை செஞ்சாங்க. இந்த படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? சமீபத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்க அப்பா அதுல இருந்து காப்பாத்திட்டோம். அப்புறம் எங்க அப்பா இன்னொரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல இறந்துட்டாங்க. எங்க அப்பா இறந்து 6 மாசம் ஆகுது. எங்க அப்பா நிம்மதியா போயிட்டாங்க. எங்களால தான் நிம்மதியா இருக்க முடியல. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாது. நீ நல்லா வருவ. உனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீ நல்லா வருவ. வந்து உன் ஃபேமிலி நல்லபடியாக நீ காப்பாற்றுவ. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 2225 5234.